ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இறக்குற தருவாயில் ராவணன் லக்ஷ்மணனுக்கு ஒரு 3 உபதேசம் கொடுக்குறாரு அவரோட வாழ்க்கை பாடத்தை வச்சு. இது ஏன் நிகழ்ந்தது அப்படின்னா, ராமர் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாரு, இந்த போர்க்களத்தில் சுத்த வீரன் வந்து ராவணன் தான். அண்ட் அவருக்கு வந்து அரசியல் நெறிமுறைகள் நல்லாவே தெரியும். இருந்தும் அவருக்கு இந்த தோல்வி நடந்திருக்கு. அவர்கிட்ட நீ போய் உபதேசம் வாங்கிட்டு வா, அது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போய் கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, ராமருக்கு வந்து ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 உபதேசம் சொல்லியிருக்காரு. நல்லது அப்படின்னு தோணின உடனே அதை செஞ்சிடணும், காலதாமதப்படுத்தக்கூடாது. கெட்டதை வந்து செய்கிறத கொஞ்சம் காலதாமதப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா விதி அதை வந்து செய்ய விடாது செஞ்சு நம்மளை காப்பாற்றிடும். இது என்னோடய வாழ்க்கையில் நான் கண்டறிஞ்ச உண்மை. அண்ட் 2வது, நம்ம கூட நம்ம நல்லதே செஞ்சாலும் அதை சுட்டி காமிக்கிற அறிவார்ந்த ஆட்கள், தைரியமான நபர்கள், நேர்மையான மக்கள் நம்ம சுற்றி இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற தப்பை வந்து சரியான நேரத்தில் சுட்டி காமிப்பாங்க, நம்மளுக்கு பாவம் சேராமல் இருக்கும் அப்படின்னு 2வது சொல்கிறாரு. 3வது, நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறவங்க, தோட்டக்காரன், காவக்காரன், சமையல்காரன், இல்லை அண்ணன் தம்பிங்க, யாரையும் பகிச்சிக்காமல் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை எங்கே எப்போ அடிக்கணுன்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்மளுக்கு எதெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்து நாமளும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துக்கலாம். தேங்க்யூ.